எழிலொழுகும் சீராரும் மகனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அக்கசிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுனே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்ப்பதுமே வாழ்ப்பதுமே வாழ்ப்பதுமே. Now I request Chief Guest and the dignitaries on the dais to light up the lamp of wisdom. Now I request the persons who have been donating the blood, please. Now is the time for inauguration of the blood camp. மதிப்பிற்குரிய டாக்டர் குல்தீப் குமார் லால், இயக்குனர், ஐசிஆர் சிபா சென்னை, டாக்டர் ஆர் நாராயணகுமார், சிஎம்எஃப்ஆர்ஐ சென்னை மண்டல முதன்மை விஞ்ஞானி மற்றும் பொறுப்பு,
திரு ஏ ட்ரிபிஷியஸ் FSI சென்னை தளத்தின் மண்டல சிபா சிஎம்எஃப்ஆர்ஐ மற்றும் தமிழக அரசின் மீன்வளத்துறையிலிருந்து வருகை தந்துள்ள அதிகாரிகள் திரு கடலார் மற்றும் மீனவ சங்கத்திலிருந்து வந்திருக்கும் நண்பர்கள், மீனவ பிரதிநிதிகள், இங்கே வந்துள்ள ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக்கிலிருந்து இங்கே வந்து அமர்ந்துள்ள மாணவர்களும் மற்றும் லெக்சரர்களுக்கும், செப்னெட்டின் ஊழியர்கள், பயிற்சி பெற்றவர்கள், ஊடக நிறுவனத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள், பெண்கள் மற்றும் தாய்மார்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மீன் வளர்ப்பு உள்ளிட்ட மீனவர் நலத்திட்டம் தொடர்பான இந்திய அரசின் மீன்வள கொள்கை மற்றும் திட்டங்களை முன்னிலைப்படுத்துதலின் ஒரு பகுதியாக மீன்வள மேம்பாடு குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் இந்திய அரசின் மீன்வளத்துறை அமைச்சக வழிகாட்டுதலின்படி இன்று சிப்நெட்டில் நடத்தப்படுகிறது. சிப்நெட்டில் உள்ள 3 மையங்களிலும், கொச்சி, சென்னை, விசாகப்பட்டினம் மையங்களிலும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. மீனவர்களின் நலனுக்காகவும் மீன் உற்பத்தி பெருக்குவதற்காகவும் மீன்பிடி தொழிலுக்காகவும் அரசால் செயல்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் தொடர்பான தகவல்களை மக்களிடம் பரப்புவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். மீனவர் நலம் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துவதில் நேரடியாக ஈடுபட்டுள்ள சிப்நெட் அமைப்பு கடன் மீன்பிடித்தல், மீன் வளர்ப்பு, கடல் சார்ந்த மீன் வளர்ப்பு போன்றவற்றில் ஈடுபட்டுள்ள அரசின் அமைப்புகளை இந்த கருத்து பற்றைக்கு ஒர்க்ஷாப்புக்கு அழைப்பது பொருத்தமாக இருக்கும் என சிப்நெட் கருதி இது தொடர்பாக சிஎம்எஃப்ஆர்ஐ, சிபா, FSI ஆகியவற்றின் சார்பாக வல்லுநர்கள் தங்கள் நிறுவன சாதனைகளை முன்னிலைப்படுத்த இங்கு வந்துள்ளனர். மத்திய அரசின் கீழ் பிரைம் மினிஸ்டர் மத்திய சம்பதா யோஜனா கடந்த 4 வருடங்களாக இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு கொள்கைகளை தீவிரமாக செயல்படுத்தும் அமைப்பில் சிபாவும் ஒன்றாகும். சிபா என்ற உவர்நீர் மீன் வளர்ப்பு நிறுவனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தலைமை விருந்தினரை அழைப்பதற்காக டாக்டர் குல்தீப் குமார் லால் இயக்குனர் சிபாயிடம் கோரிக்கை விடுத்த போது தனக்கு பரபரப்பான சூழ்நிலை மற்றும் நிகழ்வுகள் இருந்த போதிலும் எந்த தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார். டாக்டர் குல்தீப் கே லால் சென்னை ICR சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்டிஸ் வாட்டர் அக்வாகல்ச்சரின் இயக்குனர் ஆவார். முன்னதாக அவர் ICR நேஷனல் பியூரோ ஆஃப் ஃபிஷ் ஜெனடிக் ரிசோர்ஸ் லக்னோவில் 6 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். அவர் ஆசியா பசிபிக் தாய்லாந்தில் உள்ள மீன் வளர்ப்பு மையங்களில் நெட்வொர்க்குடன் இணைந்து மரபணு மற்றும் பல்லுயிர் திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார். அவர் ரோம் FAO AQR அண்ட் டெக்னாலஜி குறித்த COFI ஆலோசனை உறுப்பினராக உள்ளார். அவர் மீன்வளத்துறை, தேசிய பல்லுயிர் ஆணையம், ஆழ்கடல் இயக்கம் போன்றவற்றின் கீழ் பல்வேறு ஆலோசனை அமைப்புகளுடன் தொடர்புடையவர். அவர் இந்தியாவின் நீர்வாழ் விலங்கு நோய்களுக்கான தேசிய கண்காணிப்பு திட்டத்தை ஒருங்கிணைத்து கண்காணிப்பு திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை உருவாக்கியுள்ளார், Phase 2. அவரது ஆராய்ச்சி ஆர்வத்தில் மீன் வளர்ப்பு, மரபியல் மற்றும் நீர்வாழ் மரபணு வள மேலாண்மை ஆகியவை அடங்கும். 30 ஆண்டுகால ஆராய்ச்சி வாழ்க்கையில் மீன் மற்றும் மட்டி மரபணு வளங்களை ஆய்வு செய்தல், மீன் வளர்ப்பு இனங்களின் காட்டு உறவினர்களின் மரபணு இருப்பு அடையாளம் மற்றும் நீண்டகால விந்தணு கிரையோ பிரிசர்வேஷன் மற்றும் தொழில்நுட்பத்தை வணிக அளவில் தரமான கெண்டை விதை உற்பத்தியில் பயன்படுத்துதல் ஆகியவற்றில் விரிவாக பணியாற்றியுள்ளார். அவர் 194 ஆய்வு கட்டுரைகளை பேப்பர்களை பப்ளிஷ் செய்துள்ளார். 14 மட்டி மீன் இனங்களை கண்டுபிடித்துள்ளார். அத்தகைய ஒரு சிறந்த விஞ்ஞானி நமக்கு முன்னால் இங்கு அமர்ந்திருக்கிறார். சார், உங்களை வருக வருக என இரு கரங்கூப்பி சிப்நெட் சார்பாகவும் என்னுடைய சொந்த சார்பாகவும் வரவேற்கிறேன். அடுத்து, CMFRA என்பது மத்திய அரசின் PMMSY-யின் பல்வேறு கொள்கைகளையும் ப்ளூ ரெவல்யூஷன் கீழ் பல்வேறு கொள்கைகளையும் தீவிரமாக செயல்படுத்தும் அமைப்பில் ஒன்றாகும். CMFRA ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து டாக்டர் நாராயணகுமார் முதன்மை விஞ்ஞானி மற்றும் விஞ்ஞானி சென்னை மண்டல பொறுப்பாளர் CMFRA சென்னை அவர்களை டெக்னிக்கல் செஷனுக்கு சேர்மனாக பொறுப்பேற்று மாடரேட்டராக பங்கேற்க அணுகிய போது அவரது பரபரப்பான நிகழ்ச்சிகளையும் தாண்டி எந்த தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார். அத்தகைய ஒரு சிறந்த விஞ்ஞானி நமது முன்னால்
இங்கு அமர்ந்துள்ளார். சார், உங்கள் வருகையும் இங்கு கூடியிருக்கும் இளைஞர்கள் மற்றும் மீனவர்களிடையே நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என நம்புகிறேன். சிப்னட் அதிகாரிகளின் சார்பாக, என்னுடைய சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். திரு ஏ. ட்ரிபிசியஸ், மண்டல இயக்குனர், பிஷரி சர்வே ஆஃப் இந்தியா, சென்னை, எங்களுடைய சிஸ்டர் ஆர்கனைசேஷன். மண்டல இயக்குனர் உள்ளவர் ட்ரிபிசியஸ் என்னுடைய நெருங்கிய நண்பர் மற்றும் சிப்னட் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு எப்போதும் உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து சீர்படுத்துகிறார். ஏனெனில் எங்களுடைய சிப்னட் மாணவர்கள் இந்த 2 வருஷ கோர்ஸ் முடிந்த பிறகு அவர்களுடைய ஆழ்கடல் மீன்பிடி கப்பலில் பிராக்டிகல் ட்ரைனிங் எடுப்பார்கள். ஸோ அவர்களை வடிவமைத்து குரூமிங் செய்து ஒரு நல்ல ஸ்கில்டு பர்சனாக மாற்றி அமைப்பதில் அவர் பங்கு மிகையாகாது, எஃப்எஸ்ஐயின் பங்கு. மற்றும் ஆழ்கடல் மீன்பிடி டேட்டா சேகரிப்பை செயல்படுத்துவதில் எப்போதும் முன்னிலையில் இருப்பவர். அப்படிப்பட்ட ஒருவர் நம்மிடையே இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார். மற்றும் பிஎம்எம்எஸ்வியின் திட்டத்தின் கீழ் கேசிசி காம்பெயினில் அதிக பங்கெடுத்தது பிஷரி சர்வே ஆஃப் இந்தியா ஆகும். அவர்களின் பங்கை பகிர்ந்து கொள்ள அவரது இருப்பு இந்த நிகழ்வில் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் உணர்ந்தோம். அதன்படி நாங்கள் அவரை கேட்டபோது அவர் எந்தவித தயக்கம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார். சார், this function will make our trainees to remember you for their career. We welcome you on behalf of SIPNET and on my personal behalf. Thank you, sir. மற்றும் இந்த வருகை தந்திருக்கும் சிபா, சிஎம்எஃப்ஆர்ஐ, எஃப்எஸ்ஐ ஆகிய நிறுவனங்களில் இருந்து விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப கருத்தரங்கிற்கு பேப்பர் பிரசன்டேஷன் வழங்குவதற்காக இங்கு வந்துள்ளனர். உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர்கள் இங்கு வந்துள்ளனர். அவர்கள் பிளட் டொனேஷன் கேம்பை இப்பொழுது நடத்தி கொண்டுள்ளனர். அதற்காக வந்துள்ள டாக்டர் ரூத் ஜமிலா மெடிக்கல் ஆபீசர் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த நண்பர்களும் இங்கு வந்துள்ளனர். நீங்கள் இல்லாவிட்டால் இந்த விழாவின் முக்கியத்துவம் ஆழமாக இருக்கும், பெருமையாக இருந்திருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்களில் இருந்து வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், சிப்னட் அதிகாரிகள், ஊழியர்கள், என்னுடைய அன்பார்ந்த மாணவர்கள் அனைவரையும் இந்த விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னும் ஒரு சில குறிப்புகளை சொல்லி சிப்னட்டின் பங்கு என்ன என்பதை உணர்த்திவிட்டு என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆழ்கடல் மீன்பிடி பயிற்சி நிறுவனமாக சிப்னட் ஆனது ஆழ்கடல் மீன்பிடித்தலில் மீனவர்களை திறனை வளர்ப்பதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சிப்னட் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1 நாள் முதல் 6 நாள் வரையிலான பல்வேறு குறுகிய கால பயிற்சிகளை நடத்தியுள்ளது. இதில் கடலோர மாநில மீனவர்களுக்கான இன்ஹவுஸ் ட்ரைனிங், அதாவது இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கிற ப்ரோக்ராமும் மற்றும் எக்ஸ்டென்ஷன் அண்ட் அவுட்ரீச் ப்ரோக்ராம், அதாவது வெளியில் அவங்க ஃபிஷிங் வில்லேஜுக்கு போய் நாங்கள் கொடுக்குற பயிற்சிகள் அதில் அடங்கும். இதுவரை சிப்னட் ஒட்டுமொத்தமாக கடந்த 2020 24 ஜனவரி மாதம் வரை 4399 மீனவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துள்ளோம். 135 பேட்ச். இந்த பயிற்சியில் சிப்னட் சென்னையின் பங்களிப்பு கிட்டத்தட்ட 1720 மீனவர்களை சிப்னட் சென்னை ஃபேக்கல்டிஸ் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, 70 பேட்சா. இந்த பயிற்சியின் மூலம் 22, 23, 24 ஆகிய ஆண்டுகளில் சிப்னட் மீனவ சமூகத்தின் தொலைதூர குக் கிராமங்களுக்கு சென்றடைந்ததை எண்ணி பெருமை கொள்கிறது சிப்னட். அவ்வாறு நடத்தப்படுகின்ற 1 முதல் 6 நாட்கள் வரையிலான குறுகிய கால பயிற்சி திட்டத்தில் பங்கேற்கும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மீனவர்களின் வசதிக்காகவும் சுலபமாக புரிந்து கொள்வதற்காகவும் மீன்பிடி களத்தில் உள்ள தகவல் தொடர்பு மற்றும் வழிகாட்டு உபகரணங்கள் என்ற பயிற்சியாளர் கையேட்டின் தமிழ் பிரதியை மீன்வளம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இன்று சிப்னட் வெளியிட இருக்கிறது. இது ஒரு சிப்னட்டோட கான்ட்ரிபியூஷன். இதற்கு முன்னால் பாண்டிச்சேரியில் நாங்கள் 2020 ஒரு புக்கு வெளியிட்டோம், போர்ட் என்ஜின் மெயின்டெனன்ஸ். அதுவும் தமிழாக்கம் பண்ணி வெளியிட்டோம். அதுவும் எல்லா ப்ரோக்ராம் எப்போ நடத்துகிறோமோ அந்த போர்ட் என்ஜின் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் நடத்தப்படுகிறதோ அங்கு இந்த புக்கு மீனவர்களிடம் கொடுக்கப்படுகிறது.
பிரச்சாரத்தின் மற்றொரு பகுதியாக நான் கூறியது போல இந்த அலுவலகம் இந்த இரத்த தான முகாம் மற்றும் ஓபன் ஹவுஸ் நிகழ்வையும் இன்று ஏற்பாடு செய்துள்ளது. வரக்கூடிய ஆண்டுகளில் சிப்நெட் தொலைதூரத்தில் உள்ள மீனவ கிராமத்தை அடைந்து ஆழ்கடல் மீன்பிடிக்கும் மீனவர்களின் நிதி மற்றும் சமூக நிலையை உயர்த்த முயற்சிக்கும் நடவடிக்கைகள் எடுக்க தயாராக உள்ளது. மற்றும் சிப்நெட்டின் பங்களிப்பு இன்னும் 2 முக்கியமான விஷயத்துல பங்கெடுத்திருக்காங்க. அதாவது என்எஃப்டிபி ஃபண்டிங்ல டூனா லாங் லைனர் கன்வர்ஷன் ட்ராவலரை லாங் லைனரை கன்வெர்ட் பண்றதுக்காக எத்தனையோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் போட்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை கமிட்டி போட்டு அதை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க, பரிந்துரை செய்ய சொல்லியிருந்தாங்க. அந்த கமிட்டி நான் பர்சனலாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் ராமேஸ்வரம், கடலூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களுக்கு பயணித்து அந்த ட்ராலரை கன்வெர்ட் பண்ணி டூனா லாங் லைனிங்காக மாற்றுவதற்கு யார் விருப்பப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த போட்டுகளை ஆராய்ந்து நாங்கள் பரிந்துரை செய்து அவர்கள் கன்வெர்ட் பண்ணி இன்னைக்கு அதை ஓடிட்டு இருக்காங்க. அந்த போட்டுகளை அதுலேயும் சிப்நெட் பங்கு ரொம்பவும் மிகை உள்ளது. 2வது 16 டூனா இது எல்லாமே எதுக்கு செய்யறாங்கன்னா கவர்மெண்ட் பேசாம இருக்காலும் சைலண்ட் ப்ளீஸ். அடுத்தது சிப்நெட் பங்கின் என்னவென்றால் 16 டூனா லாங் லைனர் புதிய வெசல் கன்வெர்ட் பண்றதுக்காக மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில் ஒரு கமிட்டி உண்டாக்கி, அதாவது இந்த பால்க் பே கான்ஃபிளிக்ட் பிரச்சனை இருக்குல்ல பாக்வேல, அதை எப்படி சால்வ் பண்றதுக்காக ஒரு திட்டம் கொண்டு 16 டூனா லாங் லைனரை புது வெசலை கொச்சின் ஷிப்யார்டு மூலமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்னைக்கு 10 வெசல் டெலிவரி பண்ணியிருக்காங்க. அது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பங்கெடுத்து செய்தது. அதில் சிப்நெட் முக்கிய பங்காற்றியது என்பதை இங்கு குறிப்பிட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக சிப்நெட் சார்பாக நான் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் திறனை வளர்ப்பதற்கும் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கும் சிப்நெட் எப்போதும் மீனவர்களுடன் இருக்கும். அதற்காக மீனவர்கள் எப்போதும் பயிற்சிக்காக சிப்நெட்டுக்கு வர வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க சிப்நெட்டுக்கு ட்ரைனிங்க்கு வந்தீங்கன்னா நாங்க உங்க கூடயே இருந்து உங்களுடைய அப்ஸ்கில்லிங் சொல்லுவோம், அதாவது திறன் மேம்பாட்டை வளர்க்கறதுக்கு, சேஃபா போய் மீன் பிடிச்சிட்டு கப்பலை சேஃபா இங்க திருப்பி ஹார்பருக்கு கொண்டு வர்றதுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அளிக்க தயாராக உள்ளோம். நீங்க எங்களை அணுகுங்க, நாங்க ரெடியா உங்களுக்கு ட்ரைனிங் எப்ப வேணாலும் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கோம். இத்துடன் வாழ்க பாரதம், வளர்க தமிழகம், வளர்க மீனவ சமுதாயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Today's chief guest, Dr. Kuladeep Kumar Lal, Director of ICR Central Institute of Brackish Water Aquaculture, to deliver his valuable speech to the listenership. Kale vanakkam, but I'm sorry I cannot speak fluent Tamil. I can understand, but I cannot speak very fluently. So, Honorable Dr. Ravi Chandran, Deputy Director of SIFNET, Dr. Anthony, Joint Director FSI, Dr. Narayan Kumar from Simafarai Research Center at Madras, my colleagues Dr. Kailasham, Dr. Balasubramaniam, and all the colleagues from SIFNET and other institutes, and so happy to see so many children and students around, and thank you very much for calling me here, making it a part in the SIFNET's program. I congratulate SIFNET for organizing this Matsya Sampada Jaagrukta Abhiyan, which is on the directions of the government, our Department of Fisheries, which is nodal department on PMMSY. And most important thing is the blood donation camp with the Stanley Medical College they are organizing. Congratulations to all of them. And specifically who are donating the blood. You are doing for a very good cause. SIFNET has been a very impressive institute. I had an opportunity to visit I think I was 3 to 4 hours there in their headquarters once. It's a very impressive institute, and the kind of manpower, human resources is creating for the
as a pilots for the sea vessels, net making, trawlers, all those technologies, they have got a lots of courses. And it's quite impressive their structure. And at that time I was director of NBFJ Lucknow. I wanted to buy one big model of trawler at that time, but somehow we could not materialize because NBFJ had a big museum. So I wanted to keep the working model of a trawler there. Nearly 30 feet they had long. So I wanted to buy at that time, but somehow it could not materialize. Anyway, that is the past story. They have a great role, and particularly when the PMMSY has come, is the first investment on first comprehensive investment with a plan on fish resources of India, which has got 1500 crore for the 100% program funding, and at the same time rest through the states. A 20,500 crores is a very big investment for any sector. Perhaps it's the first after the independence. That means so much of focus has gone on the fisheries, with the independent department of fisheries as a nodal. There, because today we are not living only to collect the fish. Okay, hunting is one part of our resources, because that still gives nearly 50% of the food to the seafood consumers. That's important. But more important is how to keep it sustainable, how to keep the biodiversity environmental friendly fishery resources, catches. So there the role of SIFNet is very important. The kind of designing, the kind of and more important, saving the fuel, more going toward the green environment. So, and very important thing is that knowledge of the fishermen, that where they can go and collect, so that they do not waste the fuel. In this regard, Simafry and Inquires brought out one app-based method for informing the fishermen to find out where they can go for the catches. We all are complementary organizations. We are primarily with more with the aquaculture, SIBA as a whole on the coastal, but still we are complementary, because we also have opportunities to work with the fishermen for their alternate livelihoods. Because many of the times, because of the climate changes and all, there can be uncertainty towards the fishermen. Coastal communities, island communities are most vulnerable in this environment. So aquaculture can provide them the alternate livelihood. That's where we are working. More you will be knowing from Dr. Kailasham and Balasubramanian about our institute, but briefly telling, we mostly work on the some of the prime species like shrimp, sea bass, milkfish, and Atoplus, and many more species for the diversification. We work on system diversification. We also work on brackish water seaweeds, and of course disease, feed, and particularly for the shrimp sector. These are our mainstay. Thank you very much for calling me here, giving an opportunity. Thank you very much. Thank you for the wonderful speech by our chief guest. Now I request our chief guest, it's the time to release the handbook of a technical nature, and it has been published in the local language in Tamil, and the topic is the communication and navigation equipments on board the fishing vessels. Now I request our chief guest to unveil the new book. I request the Deputy Director to kindly present the mementos to the Chief Guest. And it's a token of love from SIFNet sir.
Now I request the Deputy Director to present the Chairman and Moderator Dr. N. Narayana Kumar the moment. Now I request the Deputy Director to present the memento to the General Director of FSI, the Fisheries. கடலார் சார் ரெடியா கொடுங்க சார். எல்லோருக்கும் வணக்கம். கடலார் பத்திரிகை சார்பாக திரு கடலார் அவர்கள் இங்கு வந்திருக்கும் விஐபிகளுக்கு மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அதிகாரிகளுக்கு பொன்னாடை போர்த்துவதற்காக அழைக்கிறேன். Sri Praveen is an advocate closely associated with the fishermen activities and training program. He has given wonderful cooperation to SIFNET in organizing various training program. So I request him to give the Ponada to the Chief Guest, Director Siba. அடுத்தது டாக்டர் ஆர் நாராயணகுமார் பிரின்சிபல் சயின்டிஸ்ட் இன்சார்ஜ் மெட்ராஸ் ஸ்டேஷன் சிஎம்ஆஃப்ஆர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவதற்காக அழைக்கிறேன். அடுத்ததாக டாக்டர் சிபி பாலசுப்ரமணியன் பிரின்சிபல் சயின்டிஸ்ட் ஹெட் கிறிஸ்டாசியன் கல்ச்சர் டிவிஷன் சிபா சென்னை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். ஸ்ரீ ட்ரிபிள்சியஸ் ஃபிஷரி சர்வே ஆஃப் இந்தியா சென்னை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். கடலார் சார்பாக இங்கு வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்ததற்கு எங்கள் சிஃப்னட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.